இந்த உடல், மனம், சக்தி இந்த 3 நிலைகளிலும் எடுத்த எடுப்பிலேயே நம்ம ஆனந்தமய கோஷத்தை அடைவது அப்படிங்கிறது பிறவி பயன் தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தியானம் அப்படிங்கிறது 3 அடுக்குகளாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒன்று உடல், இன்னொன்று மனம், இன்னொன்று சக்தி. நம்ம எல்லாருமே தியானம்னா சும்மா மனசுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உடல், மனம், சக்தி இந்த 3 நிலைகளிலும் தியானத்தினுடைய தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும். உடலை பொறுமையாக பொறுப்போடு கவனித்து இயக்கும் போது, அது முழு கவனத்தோடு இயக்கினால் அது அன்னமய கோஷத்திற்கான பயிற்சியாக மாறிவிடுகிறது. அதாவது உடலுக்கான பயிற்சியாக மாறிவிடுகிறது. மனதை கவனித்து மனதினுடைய போக்குவரத்தை எல்லாம் பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக கவனிச்சா அது மனதை கவனிக்கக்கூடிய பயிற்சியாக தியானமாக மாறுகிறது. நம்முடைய சக்தியை மேம்படுத்தி அதை ஊக்குவித்து அதை பெருக்கிக் கொண்டே இருந்தால் அது ஒரு வகையான பிராணனை மேம்படுத்தக்கூடிய பிராணமய கோஷ பயிற்சியாக இருக்கிறது. வெளிப்படையாக நம்முடைய உடலை பார்க்கும்போது ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் இந்த உடலானது பல அடுக்குகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 1 அன்னமய கோஷம், 2 மனோமய கோஷம், 3 பிராணமய கோஷம். இந்த 3 கோஷங்களாக மெயினாக சொல்றேன். நான் என்ற தன்னுணர்வு விஞ்ஞானமய கோஷமாகவும், நான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்றேன் என்ற உணர்வு ஆனந்தமயமாகவும் இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ தியானத்தின் போது நம்ம எடுத்த எடுப்பிலேயே நம்ம ஆனந்தமய கோஷத்தை அடைவது அப்படிங்கிறது பிறவி பயன் தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அடிப்படையாக தியானத்தை தொடங்கக்கூடிய ஒரு நபர் எதிலிருந்து தொடங்குவது என்று பார்த்தால் முதலில் உடலிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அந்த உடலை நன்றாக அமைதியாக்கக்கூடிய, உடலை நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னால் உடல் எந்த விதமான இறுக்கங்களும் இன்றி தளர்வாக ஓய்வாக இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் மனதின் அமைதி ஏற்பட தொடங்குகின்றது. அப்போ உடலை எந்த அளவு தளர்வாக ஓய்வாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ நம்ம தியானத்திற்கு முன்பு நேரடியாக தூக்கத்திலிருந்து எழுந்து அப்படி போய் உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்து கலைக்கடன்களை எல்லாம் நாம் முடித்துவிட்டு நாம் பொறுமையாக உடற்பயிற்சிகள் செய்யணும். ஏதாவது ஒரு எளிய உடற்பயிற்சிகள், அங்க அசைவு பயிற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அந்த உடலை நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் உடலில் ஓடுறது மாதிரி பார்த்துட்டு அதன் பிறகு அமைதியாக உடலை தளர்வடைய செய்துவிட்டு தியானத்தை தொடங்குவது என்பது உடலை தளர்வாக்கக்கூடிய நிலையில் அது முக்கியமானதாக இருக்கணும். 2வது உடல் நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு தளர்வாக ஓய்வாக இருக்கிறதோ அதே பொறுமையாக மனதின் போக்குவரத்தை பொறுமையாக கவனித்து எந்த விருப்பு வெறுப்புமின்றி எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு எண்ணங்கள் தானாக வருகின்றன, இருக்கின்றன, அவைகள் தானாக போகின்றன. ஐயோ எனக்கு எல்லா எண்ணங்களும் வருதே, இதுக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்க வேண்டாம். ஏனென்றால் எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் அனைத்தும் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் அதனோடு ஒன்றி கலந்து பின்னாடியே போக வேண்டாம். அதே நேரத்தில் வரக்கூடிய ஒன்றையும் நாம் வெறுக்க வேண்டாம். நம்மளாம் ஒன்றை புதுசாக உருவாக்க வேண்டாம். அதுவாக அதுவாக போதும். பொறுமையாக நான் தியானத்தின் போது பொறுப்பாக நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு நல்லா பார்க்கும்போது நம்முடைய சக்தி நல்ல ஒரு நேர்கோட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய முதுகுத்தண்டு தலை நேராக வைத்துக்கொண்டு நாம் இந்த விழிப்புணர்வாக இதை கவனிச்சுட்டே இருக்க அந்த உடல் நல்ல சரியாக ரிலாக்ஸேஷன் ஆகும். சக்தியும் வீரியமாக ஒவ்வொரு இடத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய சக்தியானது ஓரளவு சாந்தப்பட்டு ஒரு அமைதி தென்பட தொடங்கும். ஆகவே தியானத்தில் எடுத்தெடுப்பிலே நாம் ஆனந்தத்தை அடைய முடியாது. உடல்லிருந்து மனதிலிருந்து சக்தியை சரி பண்ணி 4வதாக இருக்கக்கூடிய அந்த தன்னுணர்வு நிலை என்று சொல்லக்கூடிய ஆன்ம உணர்வுக்கு நம்ம வரணும். தன்னுணர்வு என்பது நமக்கு சுற்றி எவ்வளவோ பொருட்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எல்லோத்தோடும் நம்ம பந்தப்பட்டிருப்போம். எல்லா பந்தங்களையும் விட்டு நம்முடைய கவனிக்கக்கூடிய தன்மையின் மீதே நமக்கு ஒரு பந்தம் ஏற்பட வேண்டும். கவனிப்பவனை கவனிக்கக்கூடிய ஒரு பேரறிவு தான் அந்த தன்னுணர்வு நிலை. அந்த கவனிப்பவனை கவனிக்கக்கூடிய அந்த பேரறிவை கவனிக்கக்கூடிய ஒன்று தான் ஆனந்தமய கோஷம் என்ற ஒரு நிலை. ஆகவே
தியானம் என்பது வெளிப்படையாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நுட்பமாக நுணுகி பார்க்கும்போது அவைகள் பல அடுக்குகளாக டிராவல் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே தியானத்தை தொடங்கக்கூடிய அன்பர்கள் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்போடும் இந்த உடலை தளர்வுபடுத்துதலிருந்து மனதை தளர்வுபடுத்தி சக்தியை ஒழுங்குபடுத்தி இது மூன்றையும் கடந்த அந்த தன்னுணர்வு அதன் பிறகு பரவுணர்வை எட்ட முடியும். படிப்படியாகத்தான் அந்த நிலைகள் நமக்கு ஏற்படும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.